வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது உலகின் மிகவும் அழகானதும் அதே நேரத்தில் மிகவும் ஆபத்தானதுமான ஒரு விலங்கு, புலி, டைகர். அதன் கண்களில் இருக்கும் தீவரம், அதன் நடையில் இருக்கும் தன்னம்பிக்கை, அதன் கர்ஜனையில் இருக்கும் சக்தி, இதெல்லாம் சேர்ந்து அதை ஒரு உண்மையான காட்டின் ராஜாவாக மாற்றுகிறது. ஆனா, இந்த புலி எப்படி வாழ்கிறது? அது எப்படி வேட்டையாடுகிறது? மற்றும் ஏன் அது இப்போது ஆபத்தில் இருக்கிறது? வாங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். புலிகள் பெரும்பாலும் அடர்ந்த காடுகள், புல்வெளிகள் மற்றும் சில மலைப்பகுதிகளில் வாழ்கின்றன. இவை இந்தியா, ரஷ்யா அதாவது சைபீரியா, சீனா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் காணப்படுகின்றன. உலகத்தில் பல வகை புலிகள் இருக்கின்றன. பெங்கால் டைகர், சைபீரியன் டைகர், சுமாத்ரன் டைகர். இதில் சைபீரியன் டைகர் தான் மிக பெரியது. சுமாத்ரன் டைகர் மிகவும் சிறியது. புலி ஒரு டெரிட்டோரியல் அனிமல், அதாவது ஒவ்வொரு புலிக்கும் தனி பகுதி இருக்கும். அந்த பகுதியில் வேறு புலி வந்தால் கடுமையாக எதிர்க்கும். புலி ஒரு மாஸ்டர் ஹண்டர். அது வேட்டையாடும்போது அவசரப்படாது. மிகுந்த பொறுமையுடன் அதன் இரையை கவனித்து காத்திருக்கும். அதன் ஸ்ட்ரைப்ஸ் அதாவது கோடுகள் அதை காடுகளில் மறைந்து இருக்க உதவுகிறது. இது கேமோஃப்ளாஜ் என்று அழைக்கப்படுகிறது. சரியான நேரத்தில் புலி 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து தாக்கும். அது பொதுவாக கழுத்தை பிடித்து இரையை வீழ்த்தும். மற்றொரு ஆச்சரியமான விஷயம், புலி ஒரே வேட்டையிலேயே பல நாட்களுக்கு தேவையான உணவை பெறும். பல பெரிய பூனைகள் அதாவது பிக் கேட்ஸ் தண்ணீரை தவிர்க்கும். ஆனா புலி மட்டும் அதற்கு விதிவிலக்கு. புலி ஒரு சிறந்த நீந்துபவன். அது நதிகளை எளிதாக கடக்கும். சில நேரங்களில் அது தண்ணீரில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக நேரம் செலவிடும். ஒரு பெண் புலி 2 முதல் 4 குட்டிகளை பெறும். குட்டிகள் பிறக்கும்போது பார்வை இல்லாமல் இருக்கும். அவை முழுவதும் தாயை சார்ந்தே வாழும். தாய்ப்புலி அவற்றை மிகவும் பாதுகாப்பாக வளர்க்கும். வேட்டையாடுவது, மறைவது போன்றவற்றை மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. புலியின் கர்ஜனை 3 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். ஒவ்வொரு புலியின் கோடுகளும் தனித்துவமானது. புலி ஒரு நாளில் 20 முதல் 30 கிலோ வரை இறைச்சி சாப்பிடும். அது இரவில் மிகவும் செயல்படும். நாக்டர்னல். புலி ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர், அதாவது அது உணவுச் சங்கிலியின் மேல்நிலை. இப்போது உலகில் புலிகள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருகிறது. இதற்கான முக்கிய காரணங்கள் காடுகள் அழிவு, மனிதர்கள் வேட்டையாடுதல், வாழிடம் குறைவு. ஆனால் நல்ல செய்தியும் இருக்கிறது. பல நாடுகள் புலிகளை பாதுகாக்க முயற்சி செய்து வருகின்றன. நாமும் இயற்கையை பாதுகாத்தால் புலிகளையும் காப்பாற்ற முடியும். புலி என்பது ஒரு சாதாரண விலங்கு அல்ல. அது இயற்கையின் சக்தி, அழகு மற்றும் சமநிலையின் ஒரு சின்னம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.